ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவுனி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பூண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுனி அரிசி பாருங்கள் என்ன ப்ரௌன் கலரில் இருக்குது. தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம ஊற போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 50 நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம வச்சுருந்தோம்ல, அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம கஞ்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு அந்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதை விட அரிசி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இந்த மாதிரி 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரிசி போட்டு நம்ம அதையும் ஒரு அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். எந்த மாதிரி அரைக்கணும்னா இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட நம்ம அரிசியை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குதா. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு போட்டு தேங்காய் வந்துட்டு ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தேங்காய் பால் தான் பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ போட்டோன்னே கலர் மாறுது பார்த்திங்களா. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ராஜாக்கள் மக்களுக்கு வந்துட்டு இந்த அரிசி கொடுக்க மாட்டாங்களாமா. ஏன்னா இந்த அரிசி சாப்பிட்டாதா, அதாவது உயிர் வாழ்வாங்களாமா ஒரு நிறையா வருஷம். அதனாலேயே மக்களுக்கெல்லாம் கொடுக்காம ராஜா மட்டும் சாப்பிட்டாங்களாமா. இந்த காலத்தில் ராஜா இல்லாதனால நம்மளே சாப்பிட்டுக்கலாம் வாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குன்னா குடிக்கும் போது எப்படி இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள். பாய் பாய்.